பார்ட்னராவே சேர்த்துக்கோ. ஒய்ஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ. சாரிகிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே. அவளை ஒன்ன போல பாத்துக்கோ, பார்ட்னராவே சேர்த்துக்கோ. ஒய்ஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே, தினமும் சண்டை கூட போட்டுக்கோ. சாரிகிரி கேட்டுக்கோ, சொந்தம் மட்டும் விட்டு தராதே. மல்லி கும்மா பாச்ச மல்லி என் கனிமா ஆசை பட வச்சான், ஆள விழ வச்சானே. மாப்ள போலாம் இருமச்சான், ஆட வர வச்சானே. உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா, மலக்கூடை மாமனுக்கா. பாரா ஊவாரா கைசீரா என் வீரா, நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவனோ சுறா வட்டம். ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம், பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே. பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட, ரிண்டா நம்மோட ஹே ஹே. கம்பெடு போடுறா
தனுவானா வணக்கம். உங்களோட பேர்? சரி, இன்னைக்கு உங்களோட பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி உங்களுக்காக யாரோ கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்க. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? யாரா இருக்கலாம்? வெளிநாட்டிலேருந்தும் வந்திருக்கலாம், இங்கேருந்தும் வந்திருக்கலாம். ஆனால் உங்களோட இந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண முடியாத யாரோ தான் அனுப்பியிருக்காங்க. சரியா? யாரா இருக்கலாம்? யாரா இருக்கும்? எங்க இருக்காங்க? கொழும்புல. ஓகே, வேற யாரா இருக்கலாம்? வேற யாரா இருக்கும்? வெளிநாட்டுல இருந்து அனுப்பியிருந்தாங்கன்ற யாரா இருக்கலாம்? சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்
ஓகே, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? மிக்கிட்ட இருந்து வாங்கி கெஸ் பண்ணுங்க பாப்போம். காசு. ஓகே, வழியில் எடுங்க பாப்போம். எவ்வளோ வந்திருக்கும்? எவ்வளோ மாதிரி இருக்கு? எவ்வளோ வந்திருக்கும்? தெரியலையா? சரி, உங்களுக்காக 30,000 ரூபா காசு வந்திருக்குது. ஓகே, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட் இருக்குது. யாராக இருக்கலாம்? பெரும்பாலும் யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். சரியா? ஓகே, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. அதையும் வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இப்போ யாரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்னு சொல்லி? சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்காக 30,000 ரூபா காசும் சாக்லேட் பாஸ்கெட்டும் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா, கொழும்புல இருந்து அண்ணா, அக்கா, அதோட பிள்ளைகள், கமலண்ணா குடும்பம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரியா? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? ஓகே, சரி, அவங்களால இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கமலண்ணா குடும்பம் சார்பாகவும், மிக்கி சார்பாகவும், வவுனியா சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் வாழ்த்துக்கள்.